அன்பான தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு சோபகிருத ஆண்டு, அதாவது 2023-24 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகுதுங்க. அது சம்பந்தமான ஒரு ஆதாரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு போன வருஷம் 4ஆம் பாவத்தில் இருந்தார் கேந்திரம். இந்த ஆண்டு 5ஆம் பாவத்துக்கு வரப்போகிறாருங்க. 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றது சிறப்பு பலனை கொடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு சோபகிருத ஆண்டு ஆதாயம் விரயம் தனுசு ராசிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆதாயம் 8 கொடுத்துருக்காங்க, விரயம் 11 கொடுத்துருக்காங்க. அதாவது வரவை விட செலவு 3% அதிகமாக இருக்குது. உடனே பயந்துடாதீங்க, என்ன விரயம் அதிகமாக இருக்குது இந்த ஆண்டு அப்படி பயந்துட வேண்டாம். அது ஆதாயம் விரயமே தவிர கிரக நிலவரங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அது சம்மந்தமாக பார்க்கலாங்க. இந்த சோபகிருத வருஷத்தில் கிரக பயிற்சிகள், முக்கியமான கிரகங்கள் பயிற்சிகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் குறிப்பாக உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு சித்திரை 9ஆம் தேதி பயிற்சி அடைகிறாருங்க. அவர் 4ஆம் பாவத்திலேருந்து 5ஆம் பாவத்துக்கு வரப்போகிறாருங்க. 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லியிருக்கு. இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு அவரோட பார்வைகள், குருவுக்கு 5, 7, 9 என்ற 3 இடத்துக்கு பார்வைகள் உண்டு. அந்த மாதிரி 5, 7, 9 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ராசியையும் பார்க்க போகிறாரு. 9ஆம் இடம் என்பதும் கேந்திர திரிகோணஸ்தானங்க. இது 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். 9ஆம் இடத்துக்கு பார்வை உங்கள் ராசியை பார்க்குறதுனால தன்னோட ராசியே குரு சொந்த வீட்டை பார்க்க போகிறாரு. அது உங்கள் ராசி அமைய போகுது. அதனால் இந்த குருவோட அமர்ந்த இடமும் உங்களுக்கு விசேஷ பலனை கொடுக்க போகுது. அவரோட பார்வைகளும் மிகப்பெரிய நன்மையாக கொடுக்க போகுதுங்க. அதே போல் சனி பகவான் அவர் சுபகிருத வருஷம் பங்குனி மாதமே பயிற்சி அடைஞ்சிருக்காரு. கும்பராசிக்கு வந்திருக்காரு மகரத்துலேருந்து. அது நம்ம ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்றது, பொதுவாக சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் என்பது சுப பலனை தரக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் அவரோட சொந்த வீடாகவும் இருக்குது. அதில் சனிக்கு திரிகோணஸ்தானம், மூல திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு அவர் அமர்றது இன்னும் சிறப்பான பலன்களை தரும். அப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்றது ஒரு அதிர்ஷ்டம். அவரோட பார்வைகள் 3, 7, 10 அந்த பார்வைகளால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. இவரும் திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5, 9 அதை பார்க்குறாரு, ப்ளஸ் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே மிகப்பெரிய நன்மைகளை இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகுதுங்க. அதுபோல் ராகு பகவான் அவர் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாதிர்ஸ்தானத்துக்கு அமர போகிறாருங்க. கேது பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு அமர போகிறாருங்க. இதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கேந்திர ஸ்தானம்னு சொல்லுவாங்க, 1, 4, 7, 10 அந்த கேந்திர ஸ்தானங்களும் ப்ளஸ் திரிகோணஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 இந்த ஸ்தானங்களும் பலமான கிரகங்களோட பார்வையும் அமர்வும் கிடைக்கிறதுனால இந்த ஆண்டு சோபகிருத ஆண்டு தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக கேந்திரஸ்தானம், திரிகோணஸ்தானம் இந்த ஸ்தானங்களுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தானங்களாக இருக்குங்க. இந்த ஸ்தானங்கள் ஒரு மனிதனுக்கு பலமாயிடுச்சுன்னா அவரோட ஜாதகங்கள் ராஜயோகத்தை பெறக்கூடிய ஜாதகங்களாக சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படி அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு கேந்திர ஸ்தானங்களும் திரிகோணஸ்தானங்களும் அதிகபட்ச பலத்தோட அமையதுனால அதிர்ஷ்டங்கள் அளப்பெரிய அளவில் கிடைக்கும்னு சொல்லணும். ராகு பகவான் 4ஆம் பாகத்தில் அமர்றதும் ஒரு சிறப்பு பலன் தாங்க. கேது 10ல் அமர்றதும் மிகப்பெரிய சிறப்பான பலன் தாங்க. இதில் நம்ம ராசி அதிபதியாகிய குரு 5ஆம் பாகம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், திரிகோணஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் அமர்றதுனால பூர்வீக சொத்து, பூர்வீக சம்பந்தப்பட்டது, அப்பா வழி தாத்தா வழின்னு சொல்லக்கூடிய இடங்கள், அந்த இடங்களில் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிட்டு அந்த இடங்களால் நமக்கு ஒரு சிறப்பான நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்க போகுது.
குறிப்பாக வந்து பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கங்களோ இல்லை பிரச்சனையோ, பாகப்பிரிவினை, பங்காளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை அந்த இடம் வந்து நமக்கு கைகூடாமல் இருந்தது, அது எல்லாமே வந்து நிவர்த்தியாகி அந்த இடம் நமக்கு ஒரு வளமான இடமாகவும் பலமான இடமாகவும் சுகமான இடமாகவும் இந்த ஆண்டு வந்து அமையும். அதுபோல் தந்தை வழி உறவில் புதிய முன்னேற்றங்கள், புதிய ஆதாயங்கள், அவங்கக்கிட்டேருந்து நமக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை வந்து அமைய போகுதுங்க. குலதெய்வத்தோட அருள் சிறப்பாக கிடைக்கும். அதே போல் குரு அருள்னு சொல்லக்கூடிய திருவருள், அந்த அருளும் வந்து நமக்கு இந்த ஆண்டு ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக வந்து அமையும். ஆன்மீகம் சார்ந்த வழியில் நமக்கு பெரிய முன்னேற்றங்களும் அதில் வந்துட்டு ஒரு நம்பிக்கையும் வந்து நமக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகுதுங்க. புத்திர சம்பத்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல் பிள்ளைகள் வழி ஆதாயம், பிள்ளைகளுக்கு வந்து உடல்நலம் வந்து மேம்படுதல், அவர்கள் கல்வி வளம் வந்து மேம்படுதுங்கள், அவங்களுக்கு வந்துட்டு ஆரோக்கியம் சிறப்பாக அமையிறதுங்க. அவங்க வழியில் சிறப்பான முன்னேற்றம், ஆதாயம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏதாவது வழக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த வழக்குகள் வந்து சிறப்பான முறையில் வெற்றி பெற்று நமக்கு வந்து அது சாதகமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக அமையும். இவரோட பார்வை குரு 9ஆம் பார்வையாக வந்து 5ஆம் பார்வையாக நம்ம வீட்டுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழி உறவில் ஆதாயம், தந்தைக்கு வந்துட்டு உடல்நலம் முன்னேற்றம் சிறப்பாக அமையுங்க. மூத்தோர்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு சிறப்பாக அமையும். தர்மங்கள் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்ம காரியங்களில் நமக்கு நாட்டம் அதிகரிக்கும். அது மூலயமா வந்துட்டு நமக்கு சிறப்பான மன மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். குரு நம்ம ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வருவாய் வந்து நமக்கு சிறப்பான முறையில், உயர்வான முறையில் அமையுங்க. லாபங்கள் அதிகமாக வந்து கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து வருமானம் வந்து இந்த ஆண்டு எல்லா விதத்துலேயும் வந்துட்டு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுக்க போகுதுங்க. செல்வ நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த ஆண்டு நீங்கள் அடைய போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு செல்வ வளர்ச்சி இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையை கொடுத்து உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு பலமான அடித்தளமாக இந்த ஆண்டு வந்து அமையும். குறைவற்ற வருமானம் வந்து கிடைக்க போகுதுங்க. இந்த வருமானத்தை சரியான வழியில் நீங்கள் பயன்படுத்திக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேங்க. குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறாருன்னு சொல்லியிருந்தோம். ராசி என்பது தனுசு வந்து குருவோட சொந்த வீடுங்க, சுய வீடு. அந்த சுய வீட்டை குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறது விசேஷ நற்பலன்களை தருங்க. இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடலில் இருந்த நோயெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிட்டு புதிய புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் வந்துட்டு அமையும். உற்சாகத்தோட புதிய முயற்சிகளை வந்து நீங்கள் கைக்கொள்வீங்க. எதுலேயுமே வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களோட பேச்சை வந்து மற்றவங்க மதிப்பாங்க. நீங்கள் வந்து சமுதாயத்தில் ஒரு உயர்வான அந்தஸ்தான நிலையாக இந்த ஆண்டு வந்து நிச்சயமாக அமைச்சிக்குவீங்க. சனி பகவான் 3ஆம் பாவத்தில் அமர்றதுனால தைரியம், வீரியம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து பலப்படுதுங்க. அதனால் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் வந்து மனசில் இருந்து விடுபடுங்க. எதிர்காலத்தை பற்றிய புதிய திட்டமிடுகளை வந்து நீங்கள் செய்வீங்க. குறிப்பாக வந்து இளைய சகோதரத்தோட ஒற்றுமை வந்து நல்லபடியாக அமையும். இளைய சகோதரத்துக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பலமான சப்போர்ட் வந்து கிடைக்கும். இளைய சகோதரத்துக்கு கூட ஒரு இணக்கமான போக்கும் அன்பான சூழ்நிலையும் அமைய போகுதுங்க. இந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தை கூட வந்து ஒரு இணக்கமான போக்கும், தர்ம சிந்தனை மேலோங்குதலும், ஆன்மீக வழியில் வந்துட்டு அர்ப்பணிப்பு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அப்பா வழி மூலயமா ஏதாவது ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஆண்டு சிறப்பாக அமையுதுங்க. சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அந்த செலவுகள் வந்து சுப செலவுகளாக, நீண்ட காலம் முதலீடுக்கு தேவையான செலவுகளாக வந்து அது அமையுங்க. அதனால் ஒரு நிரந்தரமான வருவாயை உருவாக்குறதுக்கு, ஒரு நீண்ட கால லாபத்தை நீங்கள் அடையிறதுக்குங்க ஒரு சிறப்பான திட்டமிட்டு செலவு செய்வீங்க. அந்த செலவு எல்லாமே வந்து முதலீடாக தான் உங்களுக்கு அமையுமே தவிர விரயமாக அமையாதுங்க. அதனால் குறிப்பாக வந்து இடம் வாங்கிறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறதுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான, எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்களை செயல்பட்டு அது மூலயமா வந்து ஒரு நிரந்தர லாபத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஆண்டு நீங்கள் உருவாக்கிக்குங்க. இதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எளிமையாக வந்து அமையும். நீங்கள் அதை சரியான முறையில் இந்த ஆண்டு பயன்படுத்தி
உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை நீங்கள் இந்த ஆண்டு வந்து உருவாக்க போகிறீங்க. ராகு பகவான் 4 அமர்றது, 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், மாதൃஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் அமர்றதுனால தாயாருக்கு, அதாவது அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் சீர்கெட வேண்டிய சூழ்நிலை, மருத்துவ செலவுகள் உருவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஆயுள் பலமாக இருக்கிறதுனால, அதாவது 4க்கு 8ன்னு சொல்லக்கூடிய தாய்க்கு ஆயுள் ஸ்தானமான இடத்த குரு பகவான் பார்க்க போகிறாரு. அதனால் ஆயுளுக்கு எந்த விதமான பின்னம் வராதுங்க. ஆனாலும் உடம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகளை கொடுக்கும், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதிலேருந்து அவங்க முன்னேற்றம் அடைவாங்க, கவலைப்பட வேண்டாம். வீடு சம்மந்தமான மாற்றங்கள், அப்படி இல்லைன்னா இருக்கிற வீட்டை வந்து புதுப்பிச்சு அமைக்கிறது, இல்லை வேறு வீடு மாறுறது, மனை புதுசாக வாங்கிறது, இதுபோல் பலன்கள் வந்து இந்த ஆண்டு வந்து ராகு பகவானால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய வாகனங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். பழைய வாகனங்களை வந்து புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். கால்நடை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் நல்லபடியாக அமையுங்க. விவசாயம் வந்து செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து சிறப்பான ஆதாயத்தை கொடுக்க போகுதுங்க. கேது பகவான் 10ல் அமர்றதுனால, 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் கேது அமர்றதுனால கேது வந்து தடங்களை கொடுப்பாரு. உத்தியோகத்தில் எதனா கோளாறு வந்துடுமா, தொந்தரவு வந்துடுமான்னு நினைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து உருவாகும். அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அமையிறதுக்கான வாய்ப்புகளாக வந்து அமையுமே தவிர அது நஷ்டமாக அமையாதுங்க. அதனால் நிரந்தர வேலையை அமைச்சிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் இந்த ஆண்டு கைக்கொள்வீங்க, அதில் வெற்றி காண்பீங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பணி நிரந்தரம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையான உத்தியோகம் சிறப்பாக வந்து பலமாக வந்து நீங்கள் அமைச்சிக்குவீங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பான மேம்போக்கான பலன்களை வந்து இந்த ஆண்டு கொடுக்க போகுதுங்க. பொதுவாக இந்த சோபகிருது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு திரிகோணஸ்தானங்கள் பலமாகுது, கேந்திர ஸ்தானங்கள் பலமாகுது. குரு பலமான இடத்துல, சுகமான இடத்துல அமர்றாரு. அவரோட பார்வைகள் பலமான நல்ல இடங்களுக்கு வந்து அமையுதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சுயசேத்திரத்தில், தைரியஸ்தானத்தில், 3ஆம் பாகத்தில் அமர்ந்து அதிகபட்ச வலுவை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அவரோட பார்வைகளும் திரிகோணஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனாலையும், சுபவிரயஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனாலையும், ராகு கேதை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சிறப்பான ஸ்தானத்தை கொடுக்கறதுனால பொதுவாகவே இந்த வருஷம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அதில் குறிப்பாக உங்களோட செல்வ நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும், உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதையும், உங்களோட ஆன்ம பலம் அதிகரிக்கிறதையும் நீங்கள் வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. உங்கள் எதிர்காலத்துக்கு அசையாத சொத்துக்களை வாங்கி சேர்ப்பீங்க, வண்டி வாகனங்களை உருவாக்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தை வந்து நீங்கள் இந்த ஆண்டு வந்து உருவாக்கிக்குவீங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இந்த உலகத்தால் இந்த ஆண்டு கொடுக்கப்படும். இது தீர்க்கமான முடிவுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கும், உடல் நலம் மேம்படுறதுக்குங்க, மனசில் மகிழ்ச்சி உருவாகிறதுக்கும், தொட்டதெல்லாம் வெற்றி பெறதுக்கும் எல்லாம் உள்ள இறைவனாகிய அண்ணாமலையார் அவர்களோட அருளாசியை வென்றுங்க. உங்களுக்கு நம்மளோட தகவல்கள் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட நண்பர்களுக்கு நம்ம தகவல்கள் பயன்படும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தொடர்ந்து நமது அருணாச்சலம் ஆரோஸ்கோப் ஜோதிட நிலையத்துக்கு கொடுங்க. எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் வாழ்க்கையை பொன்னான வாழ்க்கையாக மாற்ற வேண்டிக்கிட்டு உரையை முடிக்கிறேங்க. ஓம் நம சிவாய்.